ஹாய், இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் கீரைக்கடையலும் முருங்கைக்காய் மசாலாவும் பண்ண போகிறோம். கீரைக்கடையல்னா இது என்ன கீரைனா, இதுக்கு பேர் கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா இதை பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க. தேனி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இது மகிழிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த கீரை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இலை கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கலராகவும் இருக்கும், இல்லை சுத்தமாக அந்த மாதிரி பச்சை கலர்லேயும் இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த கீரைக்கு பேர் தான் கோயம்புத்தூர் சைட்லாம் பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க. தேனி பக்கம்லாம் மகிழிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை தான் இன்றைக்கி நம்ம கடைய போகிறோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா எல்லா நாள்லையுமே கிடைக்காது. இந்த மாதிரி மழைக்காலம்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் தான் இந்த கீரை கிடைக்கும். அதுவும் காட்டு சைடு தான் கிடைக்கும். நம்ம தோட்டங்கள் வயல் இந்த பக்கம்லாம் இந்த கீரை கிடைக்காது. காடு இருக்குது பார்த்திங்களா, அதாவது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சால் மட்டும் விவசாயம் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த கீரை அதிகமாக விளையும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி இந்த கீரை அந்த கீரை கடையணும்னா இந்த மாதிரி விவசாயம் மழை பெஞ்சு விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்திங்களா, அந்த டைமில் தான் இந்த கீரை நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஊர் சைடெல்லாம் அப்படி தான். இங்கே கோயம்புத்தூர் சைடுமே அதிகமாக அந்த மழை டைமில் இந்த கொஞ்சம் இந்த மழையெல்லாம் பெய்யுது பார்த்திங்களா, அந்த டைமில் இந்த கீரை நிறைய கிடைக்கும். ரோட்டில் கூட கீரைக்காரங்க விற்றுட்டு வருவாங்க. நம்ம கடைகள்லையும் இந்த கீரை கிடைக்கும். மற்ற ஊர்லெலாம் என்ன பேர் அப்படின்னு சொல்லி தெரியல. தேனி கோயம்புத்தூர் ரெண்டுலேயும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ இந்த கீரையை தான் சூப்பராக கடைய போகிறோம். அதே போல் முருங்கைக்காய் மசாலா பண்ண போகிறோம். முருங்கைக்காய் நிறைய ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இந்த கீரையுமே ஊர்லேருந்து வந்த கீரை தான். இந்த முருங்கைக்காய் மசால் பண்ணிவிட்டு இந்த கீரை கடையில் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரை கடையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பண்ணுறோம். அது பருப்பு எதுவுமே இல்லாமல் தான் ரொம்ப சிம்பிளான முறையில் கீரை கடையில் பண்ண போகிறோம். இந்த கீரையை முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அரிசியும் எப்பயும் போல் ஊற வச்சாச்சு. கீரைக்கு தேவையானது என்ன, வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரைக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் பருப்பும் சேர்த்துக்க மாட்டோம், தக்காளியும் இந்த கீரையில் சேர்த்துக்க மாட்டோம். பருப்பு தக்காளி ரெண்டுமே சேர்க்காம கீரை கடையில் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு பல் இதை உரித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் உரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீரை வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுருக்கேன். அப்போ தான் வெங்காயம் உரிக்கிறதுக்கும் தண்ணி கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொதிக்க வச்சோன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால தான் முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணவெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 6-7 பூண்டுப்பல், அப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரை சேர்த்துருவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே அந்த கொதிச்சு வந்துருச்சுன்னா அமிங்கிரும். இப்போ இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் முருங்கைக்காய் கட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் கட் பண்ணுறது ஃபுல்லுமே நீங்கள் நார் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இல்லை உள்ளே இருக்க எல்லா நாருமே இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு நார் இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம கட் பண்ணுறப்போ அந்த நார் டிஸ்டர்ப் ஆகும் பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்தால் போதும். மொத்தமாக இருக்க நாரெல்லாம் நம்ம அப்படி எடுக்க தேவையில்லை. இவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முருங்கைக்காயில் இருக்க தோலை அப்படியேவும் சீவி எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் சீவ தேவையில்லை. நம்ம முருங்கைக்காய் சாப்பிட்றப்போ அந்த தோலை நம்ம கடித்து சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதில் தான் ருசியே இருக்குது. அதே போல் முருங்கைக்காய் சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சதை மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, உள்ளே அந்த சதையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மேலே இருக்க தோலை மென்று சாப்பிடாம அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. நம்ம நிறைய இடத்துகளுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் டீசென்ட் பார்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்றப்ப கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே முருங்கைக்காயை அந்த சதையை சாப்பிட்டு இந்த முருங்கைக்காய் தோலோட அப்படியே போட்டு நல்லா சக்கை வர வரைக்கும் மென்று சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளாச்சும் அவ்வளோ ருசியாக இருக்கும் முருங்கைக்காய். பாருங்கள், நல்லா கொதிக்க வருது. கீரை ரொம்ப ஈஸியான கீரை. இந்த கீரை வெந்துருச்சுனாலே கடையிறதா, வேறு வேலையே கிடையாது. இதில் முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீரை என்னாச்சுன்னு பார்த்துடலாம். ஏன்னா கீரை சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா. அந்த கீரையோட கலர் வைலட் கலராக இருக்குது. சூப்பராக கீரை வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கீரையை இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த கீரையில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இறக்கி வச்சுட்டு ஆறுனதுமே நம்ம கடையிறது தான். ஆறட்டும். இது நம்ம தாளித்து விட்டுறலாம். முருங்கைக்காய் மசாலா தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். வதக்கிட்டு இதில் முருங்கைக்காய் சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். மசால் போட்டு கலந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துடலாம். முருங்கைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக வேணாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே வேறு எந்த மசாலும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம சாப்பாடு வச்சு விட்றலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் போட்டேன். 2 3 தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் போட்டாச்சு. எப்பவும் போல தான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் வேகட்டும். இப்போ கீரையை நம்ம கடைஞ்சிடலாம். கீரை வந்து நான் இன்றைக்கி வந்து பருப்பு மத்து வச்சு கடையில் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைஞ்சு காட்டியிருக்கேன். இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வச்சு எப்படி பல்ஸ் பண்ணால் கடைஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். தண்ணிலாம் போட்டுக்கோங்க. கீரை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுறணும். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம். வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. மிக்ஸியை மாட்டி ரைட் சைடில் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி பல்ஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு பல்ஸ் பண்ணால் போதும். கீரை நல்லா கடைஞ்ச மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீரை நம்ம கடைஞ்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப வலுவலுப்பாலாம் இருக்காது. நம்ம பருப்பு மத்து வச்சு கடைஞ்ச மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ கீரை வேக வச்ச தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி கழுவி கீரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். போதும். கீரை கடைஞ்சாச்சு. இந்த கீரையை இப்படி தான் கடையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது கூட பருப்பும் போடலாம், தக்காளியும் போடலாம், புளியும் போடலாம். இதெல்லாம் போட்டும் செய்யலாம். இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக கடையிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் இது வந்து பண்ணக்கீரையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிறுகீரையில் பண்ணலாம், பாலக்கீரையில் பண்ணலாம், அப்புறமா வந்து அரைக்கீரையில் பண்ணலாம். இந்த மாதிரி 3 கீரையிலையுமே இந்த மாதிரி கடையில் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த கீரையில் பருப்பு தக்காளியெல்லாம் போட்டு எப்படி கடையிறதுன்னு சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான் அந்த கீரை. இல்லை ஒவ்வொரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீரை இருக்கும், பருப்பு தக்காளி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி நம்ம ஒரு கீரை கடையில் பண்ணிக்கலாம். இப்போ காய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு இந்த கீரையை தாளிச்சு விட்டுறலாம். காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. அது வச்சுனா சரியாயிரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த தண்ணி வற்றிடும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். காயிலையுமே தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து தேங்காய் துருவல் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முருங்கைக்காய் மசால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலையே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தம்பி, பாப்பா, மாமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மசாலா. அதனால தான் நான் கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் தேங்காயெல்லாம் நான் போடலை. இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் துருவல் போடணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் மசாலா.
முருங்கைக்காயை இறக்கியாச்சு. இப்போ கீரையை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறது நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கீரையில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. கீரையை இது போல் மிளகாய் கடுகுலாம் போட்டு தாளிக்க கூட தேவையில்லை. சும்மா வெறும் எண்ணெயை மட்டும், தேங்காய் எண்ணெயை மட்டும் இது மேலே ஊற்றிக்கிட்டால் கூட போதும். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் தாளிச்சுக்கிட்டேன். இது தாளிக்கணும்னு கூட கட்டாயம் கிடையாது, அது நம்ம விருப்பம். வெறும் எண்ணெயை மட்டும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம், நல்லெண்ணெயும் ஊற்றலாம், அது உங்கள் விருப்பம். கீரை, முருங்கைக்காய் மசாலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் மசாலா, கீரை, சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான லஞ்ச் இது. கீரை இது போல் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இது குழம்பு செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு கீரை கடையல் இது. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் லஞ்ச் மெனு வேணும்னா ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ சாப்பிட்லாம்.